Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸு குர்த்திக்கெலாம் ரோப் வைப்போம் இல்லையா, அந்த ரோப் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரோப் வைக்க ரொம்ப மெலிஸ் கிளாத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதை டர்ன் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த பேண்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதை 4 ஃபோல்டாக மடிச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே டேரெக்டாக வச்சு கூட ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கிராஸில் கூட ரோப் வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இரும்பு ஸ்கேல் அளவு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் கிளாத் கொடுங்க. ரொம்ப கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளே வந்து துணி ரொம்ப இருந்துச்சுன்னா திருப்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த இடம் கிராஸாக இருக்குது, அதனால் நான் இப்படி கிராஸாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்குது, இந்த சைடில் உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 25 இன்ச்சஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? குர்த்தி ப்ளவுஸ்க்கு எல்லாமே தேவைப்படும். ஒரு சில பேட்டர்னுக்கு ரொம்ப கம்மியாகவே டிசைன் இருந்தால் அதுக்கு தேவைப்படும். பட் நார்மலாக காமனாக எடுக்கிறது 25 இன்ச்சஸ் எடுப்போம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ராங் சைடுக்கு மேலே நம்ம ஒரு ஃபூட்டர் அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நான் அப்படியே பொறுமையாக ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இதுலேயே உங்களுக்கு 2 டைப் வந்து ரோப் வந்து ரெடி பண்ணுறது காமிச்சிருக்கேன். அதுக்கு கீழே டேசல்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் கூட வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். பட் ரோப் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். இதே நீங்கள் ஊசி வச்சும் திருப்பலாம், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லூப் டர்னர் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த 1/4 இன்ச் அளவுக்கு தையுங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ லூப் டர்னர் எடுத்துக்கிட்டேன். இந்த எண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கீழே ஒரு லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி நாப் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எண்டில் நான் இந்த லூப் டர்னரை இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம அதை அப்படியே ஃபுல்லாக அந்த எண்டு வரலாம் நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப துணி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எக்ஸஸ் ஆகலதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு கொஞ்சம் தெரியுதுங்களா, ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே நம்ம அந்த ரோப் அப்படியே விட்டு அந்த நாப் இருக்கும் அதை வந்து அவுட் சைடில் இப்போயே நம்ம எடுத்துடணும். பேலன்ஸ் உள்ளாத அந்த மேலே இருக்க கொக்கி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வச்சு ஸோ ஒரு 1/4 இன்ச் வந்து அதுக்குள்ளே இருக்க மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு வந்து இந்த க்ரிப் கொடுக்கறது. இது கொடுத்துட்டு இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃப்ரீ ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் அந்த ஹோல்டு இருக்குது பார்த்திங்களா, பெருசாக ரிங் மாதிரி, அதை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். சப்போஸ் இடையில வந்து ஒரு 2 கிளாத் வந்து அட்டாச் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி கொண்டு வரேன். மோஸ்ட்டாக எண்டு வரலும் நம்ம எடுத்துகிட்டு அதை கையில் வச்சுட்டு பண்ண ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கம்பியிலே வச்சு ரொம்ப நேரம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கம்பியில் நம்ம லூஸ் கொடுத்தோம்னா அந்த கொக்கி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு திருப்ப கஷ்டமாயிடும். பாருங்கள், நான் இதை அப்படியே ஃபுல்லாக திருப்பி கொண்டு வரேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே திருப்பி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கீழே டேசல்ஸ் வைக்கிறதுக்கு அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நம்ம மோஸ்ட்டாக வந்து ஒரு பக்கத்துக்கு 3 விரலும் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான். நான் எப்போவுமே ஒரு பக்கத்துக்கு 3 இருக்க மாதிரி பார்த்துப்பேன். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால ஒரு சைடுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். இது 3, 3.5 அதுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா 3.5 எடுக்கிறேன். இங்கே 3.5னா இங்கேயும் 3.5. இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கரை தேடுறதே பெரிய வேலையாக போச்சு. இந்த 3.5ல் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ மொத்தம் இது 4 கிளாத் இருக்கா, அதை நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன். மோஸ்ட்டாக குர்த்திலாம் இருந்ததுன்னா அதனோட பேண்ட்டு கிளாத்தில் இந்த ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தட் திருப்பத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோப்பை கரெக்டாக இந்த எண்டில் வச்சுட்டு இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த சைடில் கிளாத் வந்து நல்லா ஈவனாக இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்டக்க காட்டுறேன், இப்போ தெரியும்.
கரெக்டாக இங்கே மேலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இந்த எண்டு வரும்போது இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே உள் சைடாக இப்படி திருப்பிட்டு வச்சுட்டு கரெக்டாக இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் வந்து ஒரு 2-3 தையல் மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்டில் கிளாத் இருக்கா, இதை அப்படியே திருப்பினோம்னா அசிங்கமாக தெரியும். ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் கிளாத் கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்புறேன். பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக வரும். இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயம். இந்த ஒவ்வொரு டாசல்ஸ்க்கும் இடையில 1/2 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 1 இன்ச்செல்லாம் கொடுத்திங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்காது. அது ஒன்று ஒன்று அங்கங்கே தூக்கிட்டுருக்கும். 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து வைங்க. மறுபடியும் இன்னொரு கிளாத்தை இங்கே வைக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் தெரியுதுங்களா, 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா டாசல்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பிசர்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை அப்படியே டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்க்க ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி பார்க்க க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தள்ளி வச்சிட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கு தான் இப்போ அடுத்ததையும் நான் அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளி வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸு இல்லை குர்த்தி எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ரோப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம வேறு மெத்தடில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நான் சும்மா ஒரு பாதி மட்டும் இதில் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 மெத்தட் இருக்குது சொன்னேன் இல்லையா. இன்னொரு மெத்தட், இந்த ரோப் எப்போவுமே போல் நீங்கள் திருப்பிடுவீங்கள்ல. இப்போ நான் இந்த ரெடி பண்ண ரோப்பை இந்த மிஷினில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக வெளியே வர அளவுக்கு மட்டும் ப்ளெயினாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரோப்பை வந்து நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இதான் ஒரே பக்கமாக நல்லா நீட்டாக கொஞ்சம் டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தியாக பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஓப்பன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தெரியுதுங்களா, மெலிசாயிடுச்சு. இப்போ இந்த பேக்கில் இருக்க அந்த ரோப்பை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்திக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெலிசான ரோப் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி அந்த எண்டு வரலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொட்டேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ரெடி பண்ணது. நான் இதை அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா, நல்ல மெலிசாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரோப்பை வந்து பெருசாக பண்ணிட்டீங்க, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். தெரியுதுங்களா, நல்லா நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ரோப்பையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.